வணக்கம் மக்களே. மிக்ஸி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சி. அது ஒரு தடவை 18-20 வருஷம் ஆக போகுது. ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணோம். அது மறுபடியும் அது கொஞ்சம் சரியில்லை. சரி அம்மியிலேயே ஆட்டாங்கல்லையும் ஒரு 10-20 நாள் அரைச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ டியூப் தான் எடுத்துகிட்டு வந்தார். பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாருன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா மிக்ஸி ஆட்டையிலேருந்து எடுத்தார் பாக்ஸ்லேருந்து. இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறமான்னாரு. ஏன்ப்பா ஆட்டாங்கல்லையே அம்மிக்கல்லையே அரைச்சா என்னன்னு. இல்லைம்மா அதுக்குல்ல ஒரு மாதிரியாக இருக்குல்ல, வெயிலாக இருக்குது, வெயில் நேரத்துக்கு போய் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கஷ்டமாக இருக்குதுன்னாரு. அப்புறம் சரி அரைக்குதான்னு பார்க்குறேன்னாரு. இருப்பா ஒரு பொட்டு ஒன்று வச்சு விட்டுறேன். துணிமணிக்கு தான் மஞ்சள் வைக்கிறேன், இதுக்கு கூட மஞ்சள் வைக்கணுமான்னாங்க. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வர்றப்ப எவ்வளோ மங்களகரமாக அவங்க எல்லாமே செஞ்சு தானே அவங்க பொண்ணு இது பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. அது போல் தான் நீ எந்த பொருளுமே துணிமணிக்கு தான் நீ மஞ்சள் வைக்கிற, சரி இப்போ இதுக்கு கூட வைக்கணுமான்னு கேட்டார். எங்கள் ஐயா கைத்தறி நெய்கிறவர் தான். அது அந்த காலத்துலேருந்து நாங்கள் புது துணினாவே அதுக்கு எங்கள் ஐயாவை கேட்டிருக்கேன். அப்போ எதுக்கு இப்போ சீலைக்கு துணிமணிக்கெல்லாம் அந்த புதுசுக்கு மஞ்சள் வச்சு போடுறாங்கப்பா அப்படின்னு. அப்பா இருந்துட்டு அது அப்படி தான் கண்ணு காலங்காலமாக இல்லை, நான் கேட்டதுக்கு சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்பா சொன்னாங்க, நாங்கள் தறி நெய்வோம், தறியில் நீயே பார்த்துருக்குறீங்களா, தறி நெய்கிறப்ப நான் கூட புட்டாக எடுப்பேன். அப்பா கூட எத்தனை பூச்சி அதில் விழுவா, அப்பா அசாது எடுப்பாம தறி இப்படி ஆட்டுறப்ப டக்குன்னு அது மாட்டிக்க, அப்பா இருப்பா அப்படின்னு. அந்த நூல் ஒரு நூலாக இருந்தால் எடுத்து விட்டுறலாம், 2-3 நூல் ஓடிடுச்சுன்னா எடுக்க முடியாது. அப்புறம் எடுப்பார். அப்புறம் பூச்சியெல்லாம் எத்தனையோ பூச்சின்னு தெரியாமல் கூட அதில் இதாகிருமா. அதனால் நம்ம அது தண்ணியிலையும் போட்டு கட்ட மாட்டாங்க சில பேர். அதனால் அது மங்களகரமாக இருக்கட்டும்னு கொஞ்சம் மஞ்சள் வச்சு போடுறது தானே. அதனால் அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா சொல்லி கொடுக்குறது ஒவ்வொன்றையும் முன்ன வச்சேதான் நீ செய்கிறாரு. அவங்க எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நாம்ளே அதையெல்லாம் கடைப்பிடிக்கலைன்னா இனி வரும் பிள்ளைங்களாம் எப்படி அதை செய்யும், ஏற்றுக்கும் சொன்னான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரிங்க மக்களே, பாய். கறிக்குழம்பு இல்லையா கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டாரு, கொஞ்சமாக அரைச்சி விட்டாரு, நான் அரைச்சி பார்த்துட்றேன். ஓகே மக்களே, எல்லாம் பெரியவங்க எதுவுமே சும்மா சொல்லி வைக்கல, அதை கேட்டு நம்ம அதை கொஞ்சம் அதுபடி நடந்துக்கணும், அதுதான் பெருசு, கேட்குறதெல்லாம் பெருசு இல்லை. சரி மக்களே, பாய்.